தொங்கின தலை அவர் தலை தான், எங்கள் தலை நிமிர்ந்த தலை. அவர் கண்ட தேர்தலெல்லாம் தோல்வியை கண்டவர். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி குற்றம் சாட்டுவதற்கோ குறை சொல்வதற்கோ அருகதை இல்லை. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அங்கே இருப்பவர்கள் கரைந்து சென்று கொண்டே இருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்களுடைய உயிரினும் மேலான தலைவர் பொறுப்பேற்ற நாளிலிருந்து இந்த இயக்கத்தின் இருவர்ண கொடி உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. அண்ணாவின் பெயரை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த இயக்கம் அண்ணாவை சாடுகின்ற போதே வாய்மூடி மௌனியாக இருக்கின்றார்கள். அந்த இயக்கத்துடைய நிறுவன தலைவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆரை சாடுகின்ற போதே வாய்மூடி மௌனியாக இருக்கின்றார்கள். ஏன் அந்த இயக்கத்தை ஒரு 20 ஆண்டு காலம் கட்டமைத்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையாருடைய பெயரை உதாசீனப்படுத்தி அவரை அவமானப்படுத்தி பேசுகின்ற போதே வாய்மூடி மௌனிகளாக இருக்கின்றார்கள். எங்கள் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இராணுவ கட்டுப்பாடோடு எங்கள் தளபதி இந்தியாவினுடைய உயர்ந்த மனிதரான இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகின்ற பட்டேலுக்கு நிகராக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். எந்த விதமான செயலுக்கும் எந்த விதமான எதிர்ப்பிற்கும் அஞ்சாமல் நின்று கட்சிப்பணியும் இயக்கப்பணியும் ஆட்சிப்பணியும் ஒரு சேர நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தலை நிமிர்ந்திருக்கின்றதா? அவருடைய தலைவர்களை கொச்சைப்படுத்துகின்றவர்களோடு கைகோர்த்து கொண்டு நிற்கின்ற அவர் தலை நிமிர்ந்திருக்கின்றதா என்று ஊடகத்தினருக்கே அந்த கேள்வியை கேட்கிறேன். இல்லை, கிளாம்பாக்கம் நடை மேம்பாலத்தை பொறுத்தளவில் எங்களுடைய உறுப்பினர் செயலாளர் அவர்கள் நேரடி கண்காணிப்பில் அதை தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கின்றார். ஏப்ரல் மாத இறுதிக்குள் அந்த மேம்பால பணிகள் என்ன நாங்கள் வடிவமைத்தோமோ, என்ன திட்டமிடலோடு அந்த பணியை துவக்கினோமோ அந்த திட்டமிடலுக்கு மேலாக நேர்த்தியாக அந்த கிளாம்பாக்கம் மேம்பால பணிகள் நிறைவு பெறும். அதோடு அந்த தென்னக ரயில்வேக்கு நாங்கள் கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு நாங்கள் அளித்திருக்கின்ற சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துடைய அந்த தொகையும் முழுமையாக பயன்படுத்தப்பட்டு அதுவும் ஓரிரு மாதங்களில் கிளாம்பாக்கம் ரயில் நிலையமும் பயன்பாட்டிற்கு வரும். இதற்கெல்லாம் காரணம் கடந்த ஆட்சி காலத்தில் திட்டமிடல் இல்லாததால் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை உருவாக்கியதால் தொடர் பணிகள் மழையென வந்தாலும் நாங்கள் அதை எதிர்கொண்டு அனைத்து பணிகளையும் மக்களுடைய தேவைகளுக்கேற்ப நிறைவு செய்வதற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த அதிகாலை வேளையில் ஆய்வுக்கு வருவதிலிருந்தே நீங்கள் இந்த துறையை எடை போட்டுக் கொள்ளலாம். இந்த துறை மாத்திரமல்ல, மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் இயங்குகின்ற அனைத்து துறைகளும் 24/7 விழிப்போடு இருக்கிறது என்று எடப்பாடிக்கு கேள்வி கேட்ட நண்பர் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதில் ஒன்றுமே நடக்கலை. அது விளக்கமாக அந்த ஜேசி அறிக்கை கொடுத்துருக்காரு. எங்காவது அங்கொன்று இங்கொன்று ஏதாவது நடக்குமா என்று பூத கண்ணாடி வைத்து தேடிக்கொண்டிருப்பவர்கள் அதை ஒரு பிரச்சனையாக நினைக்கின்றார். அந்த இடத்தில் நடந்த சம்பவத்தில் யாரும் அவமானப்படுத்தப்படவில்லை, அவமதிக்கப்படவில்லை. நேர்த்தியாக உயர்தர உணவு தான் பரிமாறப்பட்டது. உணவு விருந்து அனைவருக்கும் வழங்கப்பட்டது. அதற்குண்டான புகைப்படங்கள், வீடியோ ஆதாரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அரசியலுக்காக பேசுபவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. தவறுகள் எங்கு நடந்தாலும் அதை திருத்திக் கொள்வோம். இதேபோல் ஒரு பிரச்சனை மகாபலிபுரத்தில் நடந்தது. அடுத்த நாளே முதல்வர் அவர்கள் நேரடியாக சென்று அந்த தங்கையோடு உட்கார்ந்து என்னை உணவருந்த சொன்னார். நேரடியாக முதல்வர் சென்று அவர்களுக்கு வீடு வழங்கிய சம்பவம் உங்கள் நினைவிற்கு இருக்கும். ஆகவே இந்த ஆட்சி எல்லோருக்கும் எல்லாமான ஆட்சி, எங்கும் கீஞ்சிட்டும் தவறுக்கு இடமில்லை. அப்படி ஏதாவது நடந்ததால் உடனடியாக அந்த தவறுக்கு பரிகாரம் காணுகின்ற ஆட்சி, குறைகளை சுட்டி காட்டினால் அதை நிறைவு செய்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.